ஓம் ஸ்ரீ தரநேயர்களுக்கு வணக்கம். வியாபாரத்துல நஷ்டம் வந்துட்டே இருக்குங்க. ஓரளவு நல்லா போகுது. திடீர்னு டக்குன்னு ஒரு நஷ்டம் ஆகுது அப்படின்னு சொல்றவங்களும், எதிர்பாராத நஷ்டம் வந்துருச்சுங்க. என்ன பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்னு. நல்லா போகுதுங்க. பிக்கப் ஆச்சு. திடீர்னு என்னவோ ஏதோன்னு தெரியல இதாயிடுச்சு. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் எல்லாரும் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது பண்ணியிருக்கோம். உனக்கு டைம் சரியில்லப்பா, உனக்கு இதுப்பா, உனக்கு இந்த தோஷம் இருக்குதுப்பா, உனக்கு அந்த தோஷம் இருக்குதுப்பான்னு நம்மளால முடியாதப்பா போதும்டா சாமின்னு இருக்கும் இல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நஷ்டம் வருமுன் பயம் இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே ஒரு நஷ்டத்தை எதிர்கொண்டு இருந்தாலும் சரி, இன்னொரு நஷ்டம் வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நவதானியத்த ஒரு சின்ன மூட்டையா கட்டிக்கோங்க. மூட்டையா கட்டி ஒரு ஒரு 5, 6 மூட்டை கட்டிக்கோங்களேன். கட்டிக்கிட்டு என்ன பண்ணுங்க, அத உங்களுடைய பூஜை அறையில் வைத்தோ, இல்ல ஏதாவது சுவாமி கிட்ட வைத்தோ வச்சு, இந்த எல்லா தோஷங்களும் நீங்கணும். என்னோட வியாபாரம் செல்வ செழிப்போட நல்லா இருக்கணும். அப்படி வேண்டிக்கிட்டு, அதற்கு ஒரு தீப தூப ஆராதனை படையல் முடிஞ்சா போடுங்க. படையலுங்கிறப்போ, நீங்க வந்து என்ன போடலாம் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணிக்க வேண்டாம். அவல் பொரி கடலை, வெத்தலைப்பாக்கு, பழம். ஆ அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. இத படைச்சுட்டு, நைவேத்தியம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மூட்டையை கொண்டு போயிட்டு, உங்களுடைய கல்லா பெட்டியிலயும், உங்களோட பணம் வைக்கிற இடத்துலயும் வச்சுருங்க. ஒரு மூட்டையை கொண்டு போயிட்டு, உங்களுடைய கடையின் வாசல்ல, உங்க வியாபார ஸ்தலத்தின் வாசல்ல கட்டிடுங்க வெளிப்புறமா. அதே மாதிரி நீங்க பிசினஸ் செய்யும் இடத்துலயோ, உங்க டேபிள்லயோ எங்கேயாவது ஒரு பகுதியில அது வச்சுருங்க. இந்த மாரி 5 இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்துட்டு வச்சுட்ட பிறகு, உங்களுக்கு வந்து டியூஸ்டே ஆர் ஃப்ரைடே நீங்க என்ன பண்ணுங்க, ஜெனரலா தீப தூப ஆராதனை பண்ணும்போது அதுக்கும் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது எல்லா நஷ்டங்களையும் தாண்டி வியாபாரம் நல்லா செழிக்கும்.